channel guys. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு unboxing வீடியோவோட தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ண வந்திருக்கேன். என்ன நம்ம unbox பண்ண போறோம் அப்படினா நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்ங்க. அது என்ன அப்படினா டடா iPhone 11. இது பாத்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 1 மந்த்க்கு முன்னாடியே வாங்கிட்டேன். கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வீடியோ போடலாம், unboxing plus review மாதிரி வீடியோ போடலாம் அப்படினு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட பிரைஸ், இதோட யூசஸ்லாம் நான் கொஞ்சம் லேட்டா சொல்றேன். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 58000 ரூபாய், ஆல்மோஸ்ட் 57999 ரூபாய். 58000 ரூபாய், 1 ரூபாய் ஏன் கம்மியா வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ 58000 ரூபாய். இதோட வந்து மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட கேமரா, டிஸ்பிளே ரெண்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஐஃபோனில் இருக்க கேமரா வந்து இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 12 MB கேமரா தான். ஆனால் 12 MB கேமராவுக்கும் நான் வந்து OnePlus வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும், அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். OnePlus வந்து 48 MB சொல்லியிருக்காங்க. பட் 48 MB வந்து இந்த 12 MB பக்கத்தில் கூட நிற்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து இதோட குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னு எனக்கு தெரியல, ஏன் வந்துட்டு 12 MB வந்து நல்லா இருக்கு, 48 MB வந்து கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. மேபி இதோட குவாலிட்டி ப்ளஸ் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச், இது வந்து ஆப்வியஸ்லி வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் 58000, அது வந்து நான் 30000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஸோ ப்ரைஸை பொறுத்து தான், என்னதான் அவங்க MB அதிகமாக கொடுத்தாலும் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் நல்லாயிருக்கும். iPhone 11 நல்லா இருக்கு. ஐஃபோன் எல்லாத்துலேயுமே நல்லா இருக்கும். நான் வாங்கின பர்டிகுலர்லி இந்த 11 ரொம்பவே நல்லா இருக்கு. iPhone 11 Pro வாங்கியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். iPhone 11 வந்து கொஞ்சம் அப்டேட்டட் ஆயிடுச்சு. iPhone 11 Pro வந்து அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. இப்போ வந்து 12 mini அதெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் பார்க்க கூட முடியாது, அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு. iPhone 11 Proவுமே பெரிய பட்ஜெட் தான், 1 lakh ப்ளஸ் இருந்தது. இது வந்து 60,000 இருந்தது, ஆல்மோஸ்ட் 58 to 60,000 இருந்தது. அதில் இருக்க சேம் டிசைன்ஸ் லைக் வந்து இதோட கேமரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ், எனக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்ன்னு நான் நினைக்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, கேமரா, மெமரி, ஐ மீன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2-3 ஃபீச்சர்ஸ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் ஒரு மொபைல் வாங்கும்போது. அதெல்லாம் வந்து iPhone 11 Proலையும் இதுலேயும் சேமாக தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியலை. அதையே நான் வந்துட்டு 1 lakh போட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 60,000 இருக்க இதையே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மொபைல் தான் இன்றைக்கி நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 month மேலே ஆச்சு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 1 month தான், ரொம்பவே நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்போவே அன்பாக்சிங் வீடியோ எடுத்துட்டேன் 1 month முன்னாடியே. அமேசானில் தான் வாங்கினேன். அந்த வீடியோ வந்து கிளிப்பை நான் இதில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பாக்ஸே சின்னதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உள்ளே வந்து அக்சசரிஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க ஆப்பிள் கம்பெனியே. மொபைல் அண்ட் கேபிள் மட்டும்தான் இருக்குது. இதுதான் வந்து என்னுடைய பழைய ஃபோன், அதாவது என்னுடைய பழைய ஐஃபோனுடைய நிலைமை, 7 Plusஓட நிலைமை. இதனால தான் நான் வந்து புது ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மொபைலை அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் MRP பார்த்திங்கன்னா 60000 ரூபாய் கிட்ட வருது. நம்ம வாங்குகிற ரெக்குயர்மெண்ட் லைக் வந்து நம்மளை மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ வாங்குகிறோமோ, 64 GB 128 GB அப்படின்றத பொறுத்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து குறையும், அதிகமாகும். இது பார்த்திங்கன்னா 6.1 inch டிஸ்பிளே, என்னுடைய பழைய மொபைலை விட கொஞ்சம் சின்னது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணதும் மொபைல் தான் இருக்குது. நான் வந்து பிளாக் கலர் வாங்கியிருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா USB கேபிள், நமக்கு வந்து சார்ஜருக்கு பதிலாக இது மட்டும்தான் கொடுக்குறாங்க. யூஎஸ்பியில் C டைப் கேபிள் இது. நம்ம இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சிம் கார்டு போடுற அந்த போர்ட் ஓப்பன் பண்ணுற பின் இருக்குது. அவ்வளோதாங்க இருக்குது இந்த பாக்ஸில், வேறு எதுவும் இல்லை. எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் இருக்குது, அவ்வளோதான். இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா என்னோடய பழைய ஐஃபோனுக்கு வந்த ஸ்டிக்கரை இப்போவும் வந்து நான் என் லேப்டாப்பில் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாக்ஸில் இவ்வளோ தாங்க இருக்குது, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் இப்போ வரைக்கும் வந்து இது வாங்கி 1 month ஆச்சு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த 1 month நான் யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பழைய ஒரிஜினல் சார்ஜரில் போட்டாலுமே சார்ஜ் ஏறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. மேபி இந்த C டைப் பின்னில் போட்டால் சீக்கிரம் ஆகலாம். பட் நான் இன்னும் அந்த C டைப் பின்னை யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அதுக்கு தனியாக அடாப்டர் இல்லை, இல்லைனா நான் லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஆப்பிள் லேப்டாப் இல்லை, அதனால் நான் யூஸ் பண்ணாமல் வச்சுட்ருக்கேன். அவ்வளோதான். என்னோடய புது மொபைலை வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிகிட்ருக்கேன். ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபேஸ் ஐடி. இதில் வந்து ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா ஃபேஸ் அன்லாக் இருக்குன்னு. ஸோ வந்துட்டு ஃபேஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு என் ஃபேஸ் ஃபுல்லாக அது ஸ்கேன் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ஒரு ஆப்பிள் ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும். ஆப்பிள் ஐடினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் மாதிரி ஒரு ப்ரைவேட் அக்கௌண்ட்டை ஐக்ளவுடில் யூஸ் பண்ணுறோம், ஐக்ளவுடில் ஓப்பன் பண்ணுறோம். அதை வச்சு நம்ம வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம மொபைல் வந்து ஃபார்மேட் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம ஐக்ளவுடில் வந்து டேட்டாஸை வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், அதுக்காக யூஸ் பண்ணுறது. Hey Siri. How are you? Hello, I'm fine. Thanks. இப்போ நம்ம ஃபேவரட் பார்ட் ஆஃப் ஐஃபோனுக்கு வரலாம், கேமரா தாங்க. கேமரா பார்த்திங்கன்னா 12 MB கேமரா. இது வந்து 4K வீடியோ சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோமோ வந்து சூப்பராக இருக்கும்.
இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, லைக் எல்லா மொபைலில் இருக்க மாதிரி எல்லா மோட்ஸும் இருக்குது. பட் குவாலிட்டி ஆஃப் த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். நான் இந்த ஃபோன் வாங்கி யூஸ் பண்ண 1.5 months நிறைய வீடியோஸ், அதாவது vlogs எடுத்து போட்டிருக்கேன். அந்த vlogsலாம் ஐஃபோனில் தான் எடுத்தனானே உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு செமையாக இருக்கும். நான் அது என்னென்ன வீடியோன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். Hey Siri, increase the brightness. It's a little brighter now. Okay. இது பார்த்திங்கன்னா எனக்கு பிரைட்னஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு தெரியல. எடுத்ததோ 2-3 டைம் சர்ச், 2-3 பிளேஸில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சேன் நானே. ஏன்னா பழைய ஐஃபோனில் கீழே ஸ்வைப் பண்ணால் வர மாதிரி இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா வைஃபை, ஃப்ளைட் மோடு, ப்ளூடூத்து, நைட் மோடு எல்லாமே கீழே இருக்கும். கால்குலேட்டர், டார்ச்சு, ஸ்கேனு எல்லாமே. பட் வந்துட்டு இப்போ வந்துட்டு மேலே கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு மாதிரியே கொஞ்சம் இருக்குது. பட் வந்துட்டு ஆண்ட்ராய்டில் வந்து ஃபுல் நம்ம மேலே எந்த இடத்துல பண்ணாலுமே வந்துட்டு இந்த இது வரும். பட் வந்து இதில் வந்துட்டு கேமராவுக்கு ரைட் சைடில் பண்ணால் ஸ்வைப் பண்ணால் வருது. இப்போ காமிக்கிற பாருங்கள், கேமராவுக்கு ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணால் இது வருது, லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. வேறு எந்த சேஞ்சஸும் எனக்கு பெருசாக தெரியல. ஆல்ரெடி ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தனால சோஃபார் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சார்ஜ் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகுது, அதை தவிர வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் எனக்கு இல்லை. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடு. இவ்வளோ பைசா நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு நான் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஸோ அன்பாக்சிங் முடிஞ்சது, ரிவ்யூ இப்போ வருது. அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் நான் வந்து பெருசாக டிசப்பாயின்மெண்ட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, சார்ஜர் கிடையாது. இந்த மொபைல் நம்ம வாங்கணும்னா இதுக்கு சார்ஜர் தர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, ஆப்பிள்லேருந்து மோஸ்ட்லி ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கவங்க தான் மறுபடியும் ஆப்பிள் ஃபோன் வாங்குறாங்க. அவங்களுக்கு எதுக்கு நாங்கள் சார்ஜர் மறுபடியும் வந்து கொடுக்கணும், அது வேஸ்ட்டு தான், எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறவங்களுக்கு அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கல. மேபி நான் ஃபஸ்ட் டைம் ஐஃபோன் வாங்கியிருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. இது என்னோட செகண்ட் பர்ச்சேஸு ஆப்பிளில். ஸோ ஆல்ரெடி நான் ஐஃபோன் 11+ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், உங்களை நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நான் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால அந்த கேபிள் யூஸ் பண்ணிட்டேன். பட் வந்து அந்த சார்ஜருமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிப்பேராக தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்ச நாள் தான் தாங்கும்னு நினைக்கிறேன். என்னதான் நான் பழைய ஒரிஜினல் சார்ஜர், ஐஃபோன் சார்ஜர் யூஸ் பண்ணாலும் இந்த ஃபோன் சார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ நான் ஒரிஜினல் சார்ஜர் ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன். பட் வந்து ஒரிஜினல் சார்ஜர் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எப்படியும் மார்க்கெட்டில் வந்து டூப்ளிகேட் தான் கிடைக்கும். எப்போவுமே ஒரிஜினல் சார்ஜரில் சார்ஜ் பண்ணும்போது தான் அந்த என்ன சொல்கிறது, ஃபோனுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் சார்ஜரில் சார்ஜ் பண்ணுறது தான். நம்ம வந்து என்ன தான் டூப்ளிகேட் வாங்கி ப்ரைஸ் அதிகமாக போட்டு வாங்கினாலும் ஒரிஜினல் சார்ஜர் தான் நல்லது. ஸோ இதில் சார்ஜர் வராது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பதிலாக ஒரு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் அதோட சார்ஜர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது வந்து ஹெட்செட் கிடையாது. ஹெட்செட் நம்ம தனியாக தான் வாங்கணும். இது எதுக்குன்னா ஆப்வியஸ்லி வந்து பிஸ்னஸ் மைண்ட் தான். நம்ம எல்லாமே தனித்தனியாக வாங்கணும்னா அவங்களுக்கு தனித்தனி, லைக் ஹெட்செட் ஒரு 2000-3000 வரும். ப்ளூடூத் ஹெட்செட் வாங்கணும் அப்படின்னா அது ஒரு 30,000-40,000 வருது. ஸோ அதெல்லாம் தனித்தனியாக ஒன்றா விற்காம தனித்தனியாக விற்றோன்னா காசு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணுறாங்க. ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம், ஹெட்ஃபோன்ஸ் கொடுக்கல அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய வருத்தம். நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 7+ஓடது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. பட் ஸ்டில் அது வந்து எனக்கு நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ அதோட ஹெட்செட் இருக்கனால எனக்கு பிரச்சனை இல்லை. பட் சப்போஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே தனித்தனியாக தான் வாங்கணும். ஏர்பாடு, அதுக்கப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸு, அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் கேபிள் இல்லை அந்த அடாப்டர், அதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது பெரிய செலவு தான். ஸோ நான் ஆல்ரெடி இருந்தனால யூஸ் பண்ணிக்கிட்டேன். பேக் டு அவர் ஐஃபோன். இது பார்த்தீங்கன்னா இதோட மெமரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 512 GB 512, அதாவது என்னோட லேப்டாப்க்கு ஈக்குவலான மெமரி கெப்பாசிட்டி இப்போ இந்த இதுலேயும் ஃபோனுக்குள்ளேயே இருக்குது. என்னோட பழைய 7+ பார்த்தீங்கன்னா வெறும் 32 GB. அதில் தான் நான் வந்து பயங்கரமாக எல்லா வீடியோஸும் அதில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய நாள் வந்து ஒரு 3 வருஷத்துக்கிட்ட 2.5 வருஷத்துக்கிட்ட அதில் தான் நான் எல்லா வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மெமரி வந்து நான் இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 1 GB வரும் அந்த வீடியோ. அந்த 1 GB பார்த்திங்கன்னா நான் மற்ற ஆப்ஸும் யூஸ் பண்ணணும், மறுபடியும் வீடியோ எடுக்கணும். அப்பப்போ நான் எடிட் பண்ணி அப்பப்போ போஸ்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ டெலிட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் நான் அதை பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஃபோன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. உங்களுக்கே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். நான் வந்து வீடியோ எடுக்கும்போது பிங்க் கலரில் மாறிட்டு இருந்துச்சு டிஸ்பிளே அதுவாகவே. ஐஃபோன் ஸ்டோரில் கொடுத்துருந்தா சர்வீஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதுக்குள்ளே ஃபோன் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. கை தவறி நான் கீழே போட்டேன். இப்போ அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால தான் நான் ஃபோன் வாங்க வேண்டியதுக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். இது பார்த்திங்கன்னா 58,000 நான் வாங்கும்போது. இதே ஃபோன் நான் தீபாவளி டைமில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா 55,000. 3,000 ரூபாய் எனக்கு வந்து லாஸ்ட் தான். இந்த 1 month கேப்புக்குள்ளே தீபாவளி டைமில் ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ 55,000 தான் இருந்தது. நான் வாங்கும்போது 58,000 ஆயிடுச்சு. ஸோ அதுவே எனக்கு ஒரு வருத்தம். உடையிற ஃபோன் கொஞ்சம் முன்னாடியே உடஞ்சிருந்தா நான் ஒரு 3,000 ரூபாய் சேவ் பண்ணியிருப்பேன். நான் வந்துட்டு இந்த ஃபோனே வந்து உடஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம சரி பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தேன். டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கே, ஐஃபோனோட டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதுக்கே 5,000 ஆகும்னு சொன்னாங்க.
சரி ஓகே அது டிஸ்பிளேலாம் சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மட்டும் வாங்கி ஒட்டிட்டு அது மேலே பழைய ஸ்க்ராட்ச் கார்டை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. என்ன அந்த கிளாஸஸ் வந்து குத்திரும் அப்பப்போ, ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னிஷன் இருக்குது. நம்ம ஃபேஸ் காமிச்சோம் அப்படின்னாவே அது வந்து ஓப்பன் ஆகும். பாருங்கள், என்னை இன்சர்ட் பண்ணுறதுக்காகவே இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது. ஓகே, இப்போ போட்டுடலாம். அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் லாக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இது வந்து நிறைய ஃபோனில் இருக்குது, ஐஃபோன்லேயும் இருக்குது, என்னோடய OnePlusலேயும் இருக்குது. ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃபோன் யூஸ் பண்ணாலும் ஐஃபோனோட கேமரா குவாலிட்டி எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதே OnePlus பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி, இது வந்து நேச்சுரலாக என்ன இருக்கோ அது அப்படியே காமிக்கும். ஆனால் என்னோடய OnePlus பார்த்தீங்க அப்படின்னா கலர்லாம் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு பியூட்டி மோடுக்கு போயிடும். அதுவே எங்கெங்கே ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து ஆட் பண்ணி காமிக்கும். ஏன்னா சைனா ப்ராடக்ட் இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு அதுவே அங்கங்கே கலரெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அது ஒரு விதமாக நல்லா இருக்குது சம்டைம்ஸ் ஃபோட்டோஸ்க்கு. பட் வீடியோஸ்க்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வீடியோஸ் வந்து டே லைட்டில் எடுத்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும், நைட்டில் எடுத்தோம்னா OnePlus வந்து வேலைக்கே ஆகாது. அதே என்னோடய ஐஃபோன் பார்த்தீங்கன்னா நான் எந்த டைமில் எடுத்தாலும் சரி வீடியோ வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அதுவும் பகலில் எடுத்தோம்னா அல்டிமேட்டாக இருக்கும், அவ்வளோ லைவ்லியாக இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு. ப்ளஸ் வந்துட்டு என்னோட 7+ விட இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. நான் வந்து 7+ல் வீடியோ எடுத்தால் கூட இப்போ என்ன வெளிச்சம் இருக்கோ அதே வெளிச்சம் தான் இப்போ நான் ஃபோனில் எடுத்தாலும் இருக்கும். பட் வந்துட்டு இப்போ வந்து இந்த கேமராவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். தெரியுதா, நம்ம இருக்க பிளேஸை விட கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து அதிகமாக காமிக்குது. தெரியுதா, நான் வந்து முன்னாடியில் எந்த லைட்டும் இல்லை, ஒரு விண்டோ இருக்குது, அந்த விண்டோவில் வர வெளிச்சத்தில் தான் இப்போ வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கேன். அதே வெளிச்சம் தான் இப்போ இந்த ஃபோனுக்கும் கிடைக்கிறது. பாருங்க டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பழைய 7+ல் அது இல்லை, இதில் இருக்குது. ரொம்ப நல்ல ஒரு ஃபீச்சர்னு நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஃபோன் நான் வாங்கினதுக்கு பெரிய ரீசனே வந்து இதோட கேமரா தான், அண்ட் ஐ லவ் இட். ஸோ நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது, பெரிய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டோன்னு. பட் என்னோட 7+ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் 1 lakh வாங்கினேன். பட் அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீப் ஆயிடுச்சு ஐஃபோன்ற மாதிரி தான் தோணுது. நான் சிங்கப்பூரில் வாங்கும்போது எனக்கு பெரிய ப்ரைஸில் வாங்கினேன் நான் அது. ஓகே, இதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். நீங்கள் ஒரு க்ரியேட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஐஃபோன் வாங்கலாம். அதுக்கு வந்து நான் கேரண்டி, ப்ரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நான் வந்து ஐஃபோனுக்கு கேரண்டி கொடுக்குறேன். கேமரா வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய மோட்ஸும் வந்துருக்கு கேமராவில் இப்போது. பட் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக என்ன சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஐஃபோன் வந்து ஒரு கிரியேட்டராக நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். கேமராலாம் நம்ம வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ வாங்குறதுனா ட்ரை பண்ணலாம். ஒரு சிலருக்குலாம் வந்து ஆப்பிள் வந்து இந்த பிராண்டுக்காகவே பிடிக்கும், பிராண்ட் இஸ் அ பிராண்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிராண்டடாக நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கூட வாங்கலாம், நல்ல மொபைல் தான். ஐஃபோன் 11 எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து இதுக்கு ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம். 5 out of 4.5 நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இதுக்கு வந்து ஹெட்செட் கொடுக்கல, அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட்டு, சார்ஜிங் கேபிள் அதெல்லாம் கொடுக்கல, யூஎஸ்பி கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு வந்து அந்த 0.5 நான் வந்து மைனஸ் பண்ணுறேன். மற்றபடி வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஸ்க்ராட்ச் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பர் கிளாஸ் வந்துட்டு நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன், அதோட லிங்க்கும் தர்றேன். இதோட பேக் கேஸும் வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன், அதோட லிங்க்கும் நான் தர்றேன். இந்த பேக் கேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கிளாஸி லுக் இருக்கும், நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த டெம்பர் கிளாஸ் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் தான் ஸ்டிக் பண்ணேன். ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் பபிள்ஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா 2-3 டைம், ஃபர்ஸ்ட் டைம் நான் இதுதான் நானாக பண்ணுறது. ஸோ 2-3 டைம் பண்ணும்போது வந்துட்டு இந்த பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த கஸ்டமர் கேருக்கு, அதாவது அமேசானில் வாங்கினேன், டேரெக்டாக வந்து அந்த செல்லருக்கே வந்து மெயில் பண்ணேன். இந்த மாதிரி வந்து என்னோட மிஸ்டேக்குன்னு தான் நினைக்கிறேன், இல்லை வந்து 2-3 டைம் பண்ணனால இப்படி ஆயிடுச்சா, என்ன ரீசன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மெயில் பண்ணேன். அவங்களுக்கு மெயில் பண்ணதுமே ஓகேங்க, நாங்கள் வந்து வேறு ப்ராடக்ட் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு இல்லை என்னோட மிஸ்டேக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பட் ஸ்டில் இல்லை, நாங்கள் உங்களுக்கு ப்ராடக்ட் அனுப்புகிறோம், நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணல, இல்லை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஃப்ரீயாக வர்றது ஏன் வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேன், வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஒட்டிட்டு நான் காமிக்கிறேன். இது ஓகேவாக தான் இருக்குது, ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. இங்கே பாருங்கள், தெரியுதா,
இது வந்து என்னோட மிஸ்டேக் தான், கம்ப்ளீட்லி என்னோட மிஸ்டேக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2-3 டைம் எடுத்து ஒட்டிக்கிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து இந்த பொசிஷன் வந்து இங்கே கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2-3 டைம் எடுத்து ஒட்டிகிட்டு இருந்தேன். அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது அவங்க எனக்கு மறுபடியும் ஒரு இது சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கைண்ட் ஆஃப் தெம். அவங்களோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க வந்து எனக்கு பைசாலாம் பே பண்ணல, ஜஸ்ட் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த ஒரு கைண்ட்னஸ்க்காக ஒரு ஷேர் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே கைஸ், உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அண்ட் தென் பபாய் டேக் கேர். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பபாய் டேக் கேர்.